வெல்கம் டு கோடி கட்ஸ். நான் வெள்ளையங்கிரி பற்றி வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு நிறைய பேர் என்னோட வீடியோவில் ப்ரோ எப்படி போகிறது, என்ன கொண்டு போகணும், எந்த டைமில் போகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட் வந்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்குமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. என்னால் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் எல்லா டவுட்ஸுக்கும் சேர்ந்து நம்ம சேனலில் வெள்ளையங்கிரி மலை பற்றி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ வெள்ளையங்கிரி மலை பற்றி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் பார்ட் 1ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்திருக்கிற சில கமெண்ட்ஸை படிச்சுட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கௌதம் லோகநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நைட்டு போனால் மேலே ஸ்டே பண்ணலாமா தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து மேலே நீங்கள் எங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டேனா எப்படியும் இல்லை, சும்மா நீங்கள் போகும்போது ஒரு பாறைக்கு நடுவில் எங்கேயாச்சும் நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம், யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் நைட்டு தூங்கும்போது செம்ம கோல்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் நைட்டு தூங்குற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் இல்லைனா போர்வை எடுத்து போய்க்கோங்க. ஏன்னா பயங்கர குளிராக இருக்கும். மலை எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே செம்ம கோல்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குளிர் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, ஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ நைட்டு மலை ஏறலாமா, அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நைட்டு மலை ஏறலாம் ப்ரோ. நமக்கு வெள்ளையங்கிரி மலை ஓப்பன் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்குமே வந்து எல்லா டேஸ்லையுமே வந்து நைட் நீங்கள் மலை ஏறிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு அலோடு தான் ப்ரோ. ஸோ மூணாவது என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் பிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்ளோசிங் டேட் டெல்மி ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் க்ளோசிங் டேட் அஃபிஷியல் டேட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல. பட் நமக்கு கிடைச்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மே கடைசி வரைக்குமே வந்து வெள்ளையங்கிரி மலை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மே கடைசி வரைக்குமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கொண்டு போகணுன்னு சீக்கிரம் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறதுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மேலே இந்த வீடியோவில் லிங்க்ல போய் பாருங்கள், மலைக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அடுத்ததாக பிரசாந்த் எம்ஜே சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மலை ஏறுறதுக்கு எந்த டைம் பெஸ்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பகல் டைமில் ஏறுறதை விட நைட் டைம் ஏறுறதா வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நைட் டைமில் கோல்டாக இருக்கும், பட் பகலில் அதை விட செம்ம ஹாட்டாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் மலை ஏறும்போது கீழேருந்து அந்த போகிற தூரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மலப்பு தட்டிடும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து படி எல்லாமே வந்து செங்குத்தாக இருக்கும். அதனால நீங்கள் நைட் டைம் போகிறதா என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்படி நீங்கள் எந்த டைமில் ஏறினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக போனீங்கனாலே காலையில் 6 மணிக்கு போய் ரீச் ஆகலாம். போயிட்டு சூப்பராக வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். கீழே ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே வந்து கீழே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ என்னை கேட்டால் நைட்டு ஒரு 10 மணிலேருந்து 11 மணி தான் வந்து பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக தீனா தயலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கோப்ரோ எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோப்ரோ வந்து ஒரு சின்ன கேமரா தான். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி எடுத்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். நான் போகும்போதே வந்து ஃபோன் தான் எடுத்து போயிருந்தேன். ஸோ என்ன எதுவும் கொஸ்டின் கேட்கல. நீங்கள் கோப்ரோ எடுத்து போனீங்கன்னா போகலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது சின்ன கேமரா தான், பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டா 360 கோப்ரோலாம் போய் எடுத்து வீடியோ போடுறாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரோ. ஸோ அடுத்ததாக சிவா விஜய் சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸும் அலோவ் பண்ணுவாங்களா ப்ரோ, எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ ப்ரோ முடியும்? கண்டிப்பாக 24 ஹவர்ஸுமே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் நைட்டு, காலையில், மதியம், ஈவினிங் அப்படின்னு சொல்லி எந்த டைமில் ஏறலாம். எப்போயுமே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. 24 ஹவர்ஸுமே வந்து ஓப்பனாக இருக்கும். எப்போ ப்ரோ முடியும் சொல்லி கேட்டிருந்தீங்க. இது மே கடைசி வரைக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியல் டேட் வரல. அது வரைக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணால் மேலே ஏறிக்கலாம். ஸோ அடுத்ததாக அருண் ஆர்ன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ வெள்ளையங்கிரி ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு எப்படி ஏறணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் போன வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்ததாக பிரதீப்ன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃப்ரைடே நைட்டு விடுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரைடே நைட்டு மட்டும் இல்லை, எல்லா டேஸுமே அலவுட் தான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா டேஸும் நீங்கள் போய்க்கலாம். அடுத்ததாக பூமின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நைட் ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நைட் ட்ரெக்கை வந்து கண்டிப்பாக அலவுட் தான். நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக யாருமே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நைட் நீங்கள் தாராளமாக மலை ஏறலாம். அடுத்ததாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட்ஜெட் லோ ரூம் அவைலபிளாக நியர் ஈஷா இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லோ பட்ஜெட் ரூம்ஸ் வந்து நியர் ஈஷாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஹோட்டல் நியர் ஈஷா யோகா சென்டர் சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஈஷாவை சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆலந்துறை பக்கத்தில் வந்து சில ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பட்ஜெட்டாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் புக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஈஸியாக தங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கூகுள் மேப் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கமெண்ட் பண்ணிக்காங்க. ப்ரோ வி கம்மிங் சிவராத்திரி, வாட் டைமிங்ஸ் வி கோ சேஃப், ப்ளீஸ் டெல் மீ ப்ரோ, ஆர் பிஃபோர் கம்மிங் இஸ் பெஸ்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
அதாவது சிவராத்திரிக்கு முன்னாடி வர்றது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிவராத்திரிக்கு முன்னாடியே வந்து பெஸ்ட்டு தான், சிவராத்திரிக்கு அப்புறமும் பெஸ்ட்டு தான். ஆனால் சிவராத்திரியில் வந்து ஏறினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா செம்ம கூட்டம் வரும். இப்போவே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்கள் ஏறலாம், சிவராத்திரிக்கு பின்னாடி ஏறலாம். பட் சிவராத்திரி அன்னைக்கு ஏறுறத கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ அடுத்ததாக எப்போ வர ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மே எண்டு வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் பிளான் பண்ணி நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு ஏறிக்கலாம். அடுத்ததாக ப்ரோ பைக் பார்க்கிங் இருக்கா அண்ட் சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பைக் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் மலை அடிவாரத்துக்கு கீழே பூண்டிக்கு கோயிலுக்கு வெளியே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நானுமே ரீசெண்டாக போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு திருப்பி கீழே வர்ற வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பைக் சேஃபாக தான் இருந்தது. பட் நீங்கள் பைக்கில் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மேலே போகும்போது எதுவுமே வந்து பைக் கவரில் மட்டும் வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால பைக்கில் என்ன இருந்தாலும் அதை எடுத்துரும். ஸோ நீங்கள் பைக்கில் வர்றீங்க அப்படின்னா பைக்கை எம்டின்னு பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் கீழே வர்ற வரைக்கும் சேஃபாக இருக்கும். முக்கியமாக அந்த பார்க்கிங் ஸ்பேஸுக்கு வந்து எந்த டோக்கன் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நிப்பாட்டிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு பெரிய கமெண்ட் பண்ணிக்காங்க. பிரதர் கைண்ட்லி கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தீஸ் பிலோ திங்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நம்பர் 1, இஸ் தேர் எனி பிளேசஸ் ஃபார் ஸ்டே அண்ட் ரெஃப்ரெஷ் லைக் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்? ஏதாச்சும் பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பூண்டி கோயிலில் வந்து நீங்கள் தங்குறதுக்கு வந்து இடம் இருக்கும். பூண்டி கோயில் சுற்றி மடமாக இருக்கும், நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். இங்கே சில டாய்லெட் ஆப்ஷனும் இருக்குது. பட் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சொல்லி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் இன்னும் அந்த பாத்ரூம் போய் பார்க்கல. பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனுமே பக்கத்தில் இல்லை. நம்பர் 2, எனி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பேக்ஸ்? கீழே மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு லாக்கர் ரூம் இருக்குது. அங்கே உங்கள் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். விச் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் ட்ரெக்கிங், மார்னிங் ஆர் ஈவினிங்? ட்ரெக்கிங்கிறது மார்னிங் பெஸ்ட்டாக ஈவினிங் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. என்னைக்கு கேட்டால் ஒன்று நைட்டு பெஸ்ட்டு. அதை விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் மேலே சீக்கிரமாக போயிட்டு வெயில் வர்றதுக்குள்ளே கீழே வந்துடலாம். எய்தர் இந்த 2 டைமில் போய்க்கலாம். இது போக உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நம்பர் 4, நியர்பை ஹோட்டல்ஸ் ஃபார் ஃபுட் ஆர் வில் டெம்பிள் ப்ரொவைட் அன்னதானம்? பூண்டி கோயில் பக்கத்தில் வந்து ஹோட்டல்ஸ் எந்த ஹோட்டலுமே இருக்காது. நீங்கள் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் வந்து ஹோட்டல் அவைலபிலிட்டி இருக்கும். பட் இப்போ இன்னைக்கு தேதி மார்ச் 2, இன்னிலேருந்து டெம்பிள் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 3 வேளையும் டெய்லியும் மே எண்டு வரைக்குமே வந்து இந்த அன்னதானம் போடுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் பற்றி நீங்கள் ஒரி பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பிரதர் ஹில்ஸ் அடிவாரத்தில் இருந்து டாப் டு டவுன் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு நேரம் ஆகும். சில பேர் நல்லா ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிற வரைக்குமே மட்டும் 4 மணி நேரம் ஆகும். சிலர் கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான டைம் போக முடியாது. அண்ட் இன்னொன்று, இந்த டைமில் போயிட்டு இந்த டைமில் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகாதீங்க. ஏன்னா முன்ன பின்ன ஆகலாம். அண்ட் நீங்கள் போகிறப்ப ஒன்றும் அவசரப்படாமல் போங்க. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். பக்கத்தில் வேகமாக ஏறுறாங்கன்னு சொல்லி நீங்களும் வந்து அவசரமாக வந்து ஏறணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைம் வந்து 4 to 6 ஹவர்ஸ் வந்து அப் மட்டும் வச்சுக்கோங்க. இறங்குறதுக்கும் 4 to 6 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலி 12 ஹவர்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. பட் ஒவ்வொருத்துக்குமே ஒரு டைம் ஆகும், எல்லாருக்குமே வந்து ஒரே டைம் இருக்காது. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் பேர் கோடி கட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.